தாவேகா 12 இடங்கள்லேயும் முன்னிலையில் இருக்குது. ஸோ இந்த தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் திமுகவுடைய கோட்டை அப்படின்னு சொல்ல முடியும். கடந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த இடங்களில் ஒட்டுமொத்தமாக 3 இடங்களில் தான் அதிமுக வின் பண்ணியிருந்தது. இப்போ திமுக அப்படின்றது 19 இடங்களில் முன்னிலையில் இருந்தாலும் கூட அடுத்தடுத்த இடங்களில் அதிமுகவும் திமுகவும் இருக்குது அப்படின்றது, தாவேகாவும் இருக்குது அப்படின்னு கவனிக்க வேண்டிய அம்சமாக பார்க்க முடியுது. ஸோ ஒட்டுமொத்தமாக 19 இடங்களில் தான் டெல்டா மத்திய மண்டலத்தில் திமுக முன்னிலையில் இருக்குது. அதிமுக 15, தாவேகா 12 இடங்களில். ஸோ தாவேகாவுடைய கோட்டை அப்படின்னு சொல்லப்பட்ட கணிக்கப்பட்ட இடங்கள் சென்னைக்குட்பட்ட, சென்னை ஒட்டியிருக்கக்கூடிய புறநகர் பகுதி, கேடிசிசி மண்டலம், இந்த மண்டலங்களில் தாவேக மிகச்சிறப்பாக வாக்கு வங்கியை பெற்றிருக்காங்க. அதே மாதிரி மேற்கு மண்டலத்திலையும் வட மாவட்டங்கள்லையும் தாவேகாவுடைய வலிமை அப்படின்றது தொடர்ச்சியாக நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் சில இடங்களில் திமுகவுடைய கோட்டையில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை தாவேகா ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அதிக அளவுக்கு விஜயுடைய வருகை என்றது யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா திமுகவுக்கு தான் அதிக அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றது அந்த எண்ணிக்கை சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது. ரவீந்திரன், இப்போ கேடிசிசி பெல்ட்லையும் சரி டெல்டாலையும் சரி திமுகவுடைய கடந்த முறை அதுதான் கோட்டையாக இருந்தது. இப்போ இந்த இடங்களில் இவ்வளவு எளிதாக தாவேகா முன்னிலையில் இருப்பதற்கான காரணம் என்ன? அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு என்ன காரணம் நினைக்கிறேன்? இதுதான் திமுகவுக்கு வந்து கூட்டணி கட்சிகளோட அந்த வாக்கு வங்கி சோசியல் இது வந்து கை கொடுக்காத ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. அரசியல் களத்துக்குள்ள திமுக எந்த மக்களுக்கான ஒரு சக்தியாக இருந்தாரோ அதை வந்து திரைத்துறையில் அதை விஜய் தொடர்ந்து காட்டிகிட்டு இருந்தார். அது அரசியல் களத்துக்குள்ளேயும் அவருக்கு டிரான்ஸ்லேட் ஆகிட்டு, நான் என்போன்றவர்கள் வந்து அவர் திமுக விட்டு பிரிஞ்சு திமுகவுக்கு வெளியே இருந்த ஒருத்தருங்கிறனால அந்த பிரிவு மக்களோட வாக்கு அவரால் எடுக்க முடியாது, அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் போகுங்கிற அடிப்படையில் நான் ரொம்ப தெளிவாகவே இருந்தேன். ஆனால் அவர் திரைத்துறையில் காட்டின அந்த பிம்பங்கள் வந்து நிஜத்தில் வந்து அரசியல் களத்துக்குள்ளே அவர் கிடைச்சது ஆச்சரியமான ஒன்று தான். அது கிடைக்கக்கூடாது, அது கிடைக்கிறது நியாயம் இல்லைங்கிற கருத்துக்களை நம்போன்றவர்கள் வந்து கடுமையாக பிரச்சாரம் பண்ணினாலும் அவருடைய பாப்புலாரிட்டியில் வந்து அது அடிபட்டு போச்சு. அவருடைய திரைத்துறை பிம்பம் வந்து அவருக்கு நிஜத்திலே வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு. விஜயுடைய அரசியல் 2031 தான் அப்படின்னு பரவலாக பேசினாங்க. இப்போ இந்த தேர்தலையே ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறது மூலமாக ஸ்டாலின் இபிஎஸ் 2 பேருக்கு ஈக்குவலான லீடராக தன்னை நிறுத்திட்டாரா? மக்கள் அங்கீகரிச்சிட்டாங்களா? இந்த தேர்தலை பொறுத்தவரை 2 வரையும் தாண்டி நிரூபிச்சிருக்கிறார். அவர் 38 விழுக்காடு கூட்டணி இல்லாமல் வந்துட்டார். ஸோ அது ஹவ் டு அக்செப்ட் தட். அடுத்த கட்டம் எப்படி இருக்குது, அவருடைய அரசியல் கூட்டணி கணக்குகள், அரசியல் நகர்வுகளில் அவர் செல்வாக்க தக்க வைப்பாராங்கிறது வரும் தேர்தலில் தான் அது சொல்ல முடியும். இப்போ அசான் டேட் இந்த எலெக்ஷனில் வந்து அவர் நம்பர் 1 லீடருங்கிறத நிரூபிச்சிட்டாருங்கிறதா 100% உண்மை. பாஜகவும் தாவேகாவும் இனிமேல் எப்படி ஒர்க் பண்ண போகிறாங்க? பாஜக தாவேகா இதில் வந்து தாவேகாவை பொறுத்தளவில் ஆட்சி அதிகாரத்தில் நிற்கிறதுக்கு பாஜக கூட ஒரு நட்பு மாறி காட்டினாலும் ஆக்சுவலாக அவரோட வாக்கு வங்கியை காப்பாற்றுறதுக்கு அவர் வந்து ஸ்டாலின் எப்படி பாஜக கூட வராமலே இருந்தாரோ அதே ஸ்டாலின் இடத்துல இருந்து காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு அந்த மாதிரிப்பட்ட ஒரு அரசியல் நகர்வுகளை தான் செய்வாரே தவிர பாஜக கூட வரக்கூடிய பட்சத்தில் அவருடைய இந்த வாக்கு வங்கி அடிபட்டு போகும். ஸோ வாக்கு வங்கி தான் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் முக்கியங்கும் போது தன்னோட வாக்கு வங்கியும் அதிகாரமும் தான் முக்கியம். ஸோ வாக்கு வங்கி அடிபட்டு போகுங்கிற சூழ்நிலையில் அவர் பாஜக கூட எந்த நெருக்கத்தையும் காட்ட மாட்டார். ஸோ தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி எத்தனை இடங்களில் பிரதான ஒவ்வொரு கட்சிகளும் வெற்றி பெற்றுக்கு முன்னிலை பெற்று வருது அப்படின்றத பார்க்கலாம். திமுகவை பொறுத்த வரைக்கும் 42 இடங்கள், தாவேக 108 இடங்கள், காங்கிரஸ் ஒட்டுமொத்தமாக 28 இடங்களில் போட்டியிட்ட நிலையில் 5 இடங்களில் அவங்க முன்னிலை பெற்றிருக்காங்க. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் 10 இடங்களில் அவங்க போட்டியிட்டாங்க, 2 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்காங்க. விசிகாவை பொறுத்த வரைக்கும் 1 இடம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 இடங்களில், அதிமுக 62 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி எந்த இடத்துல முன்னிலை பெறலை. பாஜக 3 இடங்கள், பாஜக 27 இடங்களில் போட்டியிட்டாங்க. பாமக 16 இடங்களில் போட்டியிட்டாங்க, 5 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்காங்க. அமமுக 1 இடத்திலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 1 இடத்திலும் முன்னிலை பெற்றிருக்காங்க. ஸோ தற்போது வரைக்கும் 234 தொகுதிகளுடைய முன்னிலை நிலவரம் அப்படின்றது வெளிவந்திருக்கு. அதன் அடிப்படையில் தாவேகா 108 இடங்களில் அவங்க முன்னிலை பெற்றிருக்காங்க. தனி பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் தேவை என்ற நிலையில் தற்போது வரைக்கும் தாவேகா 108 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்காங்க. சற்று நேரத்திற்கு முன்பு வரைக்கும் அவங்க 113 வரைக்கும் அவங்க உச்சம் பெற்றாங்க. ஆனால் அந்த எண்ணிக்கை தற்போது குறைந்து 108 என்ற எண்ணிக்கையில் அவங்க நின்றுருக்காங்க. திமுக 42 இடங்கள், அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 62 இடங்கள். கடந்த முறை 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 65 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாங்க. இப்போ அதே எண்ணிக்கை மீண்டும் தொடருதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. நாகப்பட்டினம் தொகுதியோட நிலவரத்தை பார்க்கலாம். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி முன்னிலை பெற்றிருக்கு. ஜவாஹிருல்லா மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய
தலைவர் ஜவாஹிருல்லா அவர்கள் தற்போது 11,290 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்காரு. இப்போ கதிரவன் அதிமுக தரப்பில் போட்டியிட்ட வேட்பாளர் 7,213 வாக்களை பெற்றிருக்காரு. அதே போன்று தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் போட்டியிட்ட சுகுமார் 6,492 வாக்கள் பெற்றிருக்காரு. ஸோ ஒட்டுமொத்தமாக நாகப்பட்டினம் தொகுதியில் திமுக கூட்டணி முன்னிலை பெற்றிருக்கு. வாக்கு வித்தியாசத்தை பொறுத்த வரைக்கும் 4,077, சராசரியாக ஒரு 50,000 வாக்கள் எண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு தொகுதியிலும் ஏறக்குறைய சராசரியாக 2 லட்சம் வாக்கள் இருக்கக்கூடிய நிலையில் இப்போ வரைக்கும் ஒரு 50,000 வாக்கள் எண்ணப்பட்டிருக்கு. இன்னும் 1.5 லட்சத்திற்கும் அதிகமான வாக்கள் எண்ணப்பட வேண்டியிருக்கு. ஸோ தொடர்ச்சியாக தாவேக்காவுடைய எண்ணிக்கை தற்போது 1 உயர்ந்திருக்கு. 109 இடங்களும் முன்னிலை பெற்றிருக்காங்க. அதிமுக திமுகவுடைய எண்ணிக்கையும் தொடர்ந்து மாறுபட்டு வருது. அதிமுகவுடைய எண்ணிக்கை 68 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்காங்க. திமுகவுடைய எண்ணிக்கை 57 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்காங்க. அடுத்த 5 ஆண்டுகளுக்கான ஆட்சி அமைக்கக்கூடியவர்கள் யார் அப்படிங்கிறதுக்கான தீர்ப்பை எழுதியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டினுடைய மக்கள்.